அங்கே ஒரு குறிப்பு சொல்கிறேன்னு சொன்னேன் அல்லவா, படைப்பு எப்பவுமே அடித்தல்ல தான் ஆரம்பிக்கணும். இப்போ படைப்பு எங்கே ஆரம்பித்தார்? சமணர்கள் பாட்டில் ஆரம்பித்தார். ஏன்னா அங்கே தான் அழித்தார். நான் அடித்தல் தொழில படைப்பு தொழில் ஆரம்பிச்சது. அதுதான் இந்த குறிப்பை சொன்னேன். அங்கே இப்படி படைப்பு தொழில் மறைத்தல் தொழிலை செய்தது திருமறைக்காடு. வேதங்கள் எல்லாம் வழிபட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலே கதவு சாத்திக் கொண்டிருந்தது. அவங்க கேட்கிறார்கள், அப்பர் பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் வருகிறார்கள், ஏன் இப்படி பக்க வழியாக செல்கிறார்கள் என்று. வேதங்கள் வழிபட்டு கதவை அடைத்து சென்று விட்டன, திறப்பதற்கு வழி இல்லை என்றார்கள். இதில் ஒரு சின்ன குறிப்பு, வேதங்கள் வழிபட்டுட்டு அடிச்சுட்டு போனா பெருமான் உள்ளே பேசாமல் இருந்துருவாரா? அவர் இப்ப அது தாமிக்கரசர் பெருமான் பாடினார், திறந்தது. சம்பந்த பெருமான் பாடினார், திரும்ப முன்னது, வேற விஷயம். இப்ப அந்த கதவை அடைத்து கொண்டு போன அளவுக்கு வேதங்களுக்கு என்ன அவ்வளவு அவசர ஜோலி? ஒண்ணு. ரெண்டாவது, வேதங்கள் அடைத்து போன உடனே சாமி சும்மா உட்காந்துருவார உள்ளார? சரி, அடைச்சிட்டு போனா போயிட்டு போகுது பக்கத்து. அப்ப சுவாமி என்ன செய்தார்? இதற்கெல்லாம் ஆராய்ச்சி பூர்வமா சிந்திச்சு பார்க்கணும் என்ன காரணம்னு. வேற ஒண்ணும் இல்ல, சுவாமிகள் சொல்லித்தான் வேதங்கள் சாத்தி விட்டு போயிடுச்சு, திரும்பி வரல. என்ன காரணம்னாரு, இந்த உலகத்திலே வேதங்கள் தங்களை உயர்ந்தவையாக எண்ணிக்கொண்டிருக்கின்றன. வேதங்கள் சாத்தியத்தை தமிழ் மறை திறக்க முடியும் என்று இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக நீ அடைச்சிட்டு போய் இதை திறக்கிறதுக்கு தமிழ் மறை வரும் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதனால திறந்துச்சு. அப்பர் திறந்தாரு, நீரும் அடைக்க பாடும்னாரு. ஒரு பாடித்தாரு, சதுரம் மறைதான் வணங்கி துதி செய், மதுரம் பொழிசூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இது நன்குற எனக்கு அருள் செய், எனக்கு உன் கதவும் திருக்காப்பு கொள்ளும் அருளாளினார். அது மறைத்த தொழில். நாள் அடிச்சா கடைசியா அருள் தொழில். இதான் எல்லாருக்கும் தெரியுமே. அடிச்சாரு பாருங்க ஒரு கொள்ளை, அந்த முக்தி உலகத்தை. அன்னைக்கு நல்லூர் பெருமணத்தில் திருமணம் நடந்த பொழுது வந்தா அத்தனை பேருக்கும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கலாம் நியாயம். டியூப்லைட் கட்டினவங்க, மைக்கு செட்டு வச்சவங்க, பெட்ஷீட் விரிச்சவங்க, சேரு போட்டவங்க. இவர் என்ன பண்ணாரு, இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா, சாப்பிட போங்க சொல்லிட்டு இவன் முன்னால போய் உட்காந்துக்குவான். நீ சாப்பிடுவாங்க சார் சொல்லிட்டு வர இருப்பாரு வழி விடுன்னு சொல்லிட்டு இவன் முன்னால போய் வருவான். ஆனா பெருமான் தன் மனைவியோட அப்படி நின்று எல்லாரையும் போக சொல்லிட்டு எல்லாம் பாக்கி இல்லாம எல்லாரும் போய்விட்டார்களா, முக்தி பெற்று விட்டார்களா, எல்லோரும் அடைந்து விட்டார்களா, ஜோதியில கலந்து விட்டார்களா என்று அந்த பஞ்சாக்கர பதிகம் பாடி அவர் செய்த பிறகு யாரும் இல்லை என்று தெரிந்து அப்புறம் போனார். அதுதான் அவருடைய அருள் தன்மை. அள்ளி வணங்கினார். எதுக்கு இப்படி ஒரு கொள்ளை அடிச்சாருன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி. சுவாமிக்கு சிவபெருமான் இவர்கிட்ட ஒரு கொள்ளை அடிச்சாரு. இதுக்கு வட்டி முதலமா 16 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு பெரிய கொள்ளையை அவர் அடிச்சார். சின்ன வயசுல அவர் என்ன செஞ்சாரு, இவர் உள்ளம் கவர்ந்தாரு, ஒரு சின்ன கொள்ளை பண்ணாரு, உள்ளம் கவர் கல்வன்னாரு. சின்னதா ஒரு கொள்ளை அடிச்சாராம். அதுக்கு நீ என் உள்ளத்தையா கொள்ளை பண்ண, உன் முக்தி உலகத்தையே கொள்ளை அடிக்கிறேன்னு 16 வருஷம் வெயிட் பண்ணி 16வது வயசுல அந்த முக்தி உலகத்தையே கொள்ளை அடிச்சு அத்தனை பேருக்கும் கொள்ளை கொள்ள வீடுதவி கூற்றை பிடப்பிடித்து தள்ளும் திருஞான சம்பந்தாகிறார் சிவபிரகாசர். அதுல தள்ளும்னாரு, தள்ளியன்னு சொல்லல. தள்ளியன்னா அப்பன்னு சொல்லிருக்கல, தள்ளும்னு நிகழ்காலத்தில் சொன்னார். ஏன்னா முக்காலத்திலும் நடக்கக்கூடியதை பெருமக்கள் நிகழ்காலத்தில் சொல்லுவாங்க. சூரியன் உதிக்கிறான் கிடைக்கல, நாளைக்கு உதிப்பான்னு அர்த்தம். என்ன சார் நீங்க உதிக்கிறாங்க, நாளைக்கு உதிக்க மாட்டாரான்னு கேட்கக்கூடாது. முக்காலத்திலும் நிகழக்கூடிய உண்மைகளை தற்காலத்தில் நிகழ்காலத்தில் சொல்வது வழக்கம். அதுபோல தள்ளும் என்று சொன்னார். இன்னைக்கு படிச்சாலும் கூற்றை பிடப்பிடித்து தள்ளுண்டா, அவருடைய பதிகத்தை படித்தால் அதனால கூற்றை பிடப்பிடித்து தள்ளும் திருஞான சம்பந்தர். இப்படி 5 செய்தார் ஞான சம்பந்த பெருமான் என்று கூறி இந்த 1, 2, 3 பதிகங்களை நாம் பாடி மற்றும் மற்ற பதிகங்களையும் பாடி பாடுவதோடு மட்டுமல்ல கேட்கக்கூடிய பாக்கியத்தையும், ஐயா அவருடைய அந்த முற்றோதல் வந்தவர்கள் எல்லாம் முக்தி பெற்றவர்கள் போல, இந்த திருநல்லூர் பெருமணத்து பாக்கியம்தான் அவங்களுக்கெல்லாம். அப்படி ஒரு பேரு. சுருங்க கூறி ஏதோ தெரிந்ததை ரொம்ப குறிப்பா சொன்னாங்க, சிரிக்க பேசி சொல்லுவாருன்னு சொன்னாங்க. அவருக்கு அவருடைய திருவடி கமலங்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கே நான் வருவதற்கு காரணமாக அமைந்த ஐயா படாலம் சண்முகம், ஐயா பொற்றாளம் துரை ஆறுமுகம் போன்ற மற்றவர்களுக்கெல்லாம் நான் மிகவும் கடமைப்பட்டவனாவேன். நடராஜமொழியார் போன்றவர்களெல்லாம் இருப்பதால் தான் இன்னும் மழை பெய்து கொண்டு இருக்கிறது இந்த நாட்டிலே. அந்த மழையை மட்டும் சொல்ல, இந்த இசை மழையையும் சொல்றேன். அப்படி அவர்களுக்கெல்லாம் நாம் மிகவும் நன்றி கடன்பட்டவராகவும், நன்றி மறக்கக்கூடாது, நன்றி நினைக்கும் விழாவாக இது செய்கிறார்கள்.
இதிலே நானும் பங்கு கொள்ள வாய்ப்பு கிடைத்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தி இன்பத்திற்கு சோறு என்று ஒரு பெயர் உண்டு. சோறிட்டு சோறு பெற்றார் என்று பெரிய புராணத்திலே வரும். அந்த திருஞான சம்பந்தர் முத்தி உலகத்தை கொடுத்தார். இந்த செல்வநடராஜ முதலியார் வந்தவர்களுக்கெல்லாம் சோறு போட்டார். ஒவ்வொரு நாளும் திருமுறை படிக்கிற அன்னைக்கு 50 பேர் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் 2 ஸ்வீட்டோட சாப்பாடு. ஒருத்தன் போடுவானா? நடக்குமா? யாராவது சவால் இருந்தால் சொல்லுங்க, அடுத்த திருமுறையை வச்சு விடுறேன். அடுத்த முற்றோல் வைப்பா 2 பேர் யாராவது சாப்பாடு போடுறேன்னு சொல்லுங்க, நான் அந்த பேச்சை விட்டுறேன். நடக்காது. அப்படி சோறுட்டு சோறு பெற்றவர் அவர். அதனால தான் அவங்க வீட்டு பையன் 50 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து ஒரு எலும்பு கூட அவனுக்கு கெட்டு போகாமல் தப்பிச்சான். 50 அடி உயரத்திலிருந்து மாடியிலிருந்து விழுந்தான் இவருடைய பேரன். இன்னும் இந்த கேனன்னு சொல்றாங்க, அதை எடுத்து பார்த்தது தான் அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் செலவே தவிர ஒரு டிஞ்சர் வாங்கி கூட அவனுக்கு போடல. இந்த தெருவில் உள்ளவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, சோறு போட்டதுனால தான் உன் புள்ள காப்பாற்றப்பட்டான். எத்தனை பேர் இதை பின்பற்ற தயாரா இருக்கிறாங்க? ஒன்று, நண்பர் சிவகுமார் சொன்ன சொல்லுல ஒன்றே ஒன்று 2 என்னுடைய அறிவுக்கு எட்டுகிறது. இளைஞர்களெல்லாம் இந்த தேவாரத்தை கேட்க செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அந்த புண்ணியம் என்னுடைய குருநாதனுடைய அருணால எனக்கு கிடைத்திருக்கிறது. திருவாரூருக்கு போயிருந்தேன். கை எழுத்து மறைகிற நேரம் கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஒருத்தன் அப்படி கிட்ட வந்து பார்த்து, ஐயா நீங்க தான் தர்மபுரமா அப்படின்னு கேட்டான். ஆமா அப்படின்னேன். டே இங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டான். ஒரு 4-5 பேரை. எனக்கு பயம் கண்டு போச்சு. இங்க அடிச்சு கிடிச்சு விட போறாங்க. நாம யாரை குருவா நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறோமோ அவர் தாண்டா இவர் தர்மபுரம் அப்படின்னு அவன் சொன்னான். உங்களுடைய நான் திருவாரூர்ல பிறந்தவன், தேவாரம்னா என்னன்னு தெரியாது. சில கேசட்டுகள் கிடைச்சது, அதை கேட்டு பார்த்தேன். தேவாரம் இப்படி இருக்குமா என்று அவன் சொன்னான். அந்த வேலையை என்னுடைய குருநாதன் செய்ய செய்திருக்கிறான். நானும் என்னுடைய நண்பர் குமாரும் ஒரு நாள் திருத்தணிக்கு போய் கொண்டிருந்தோம். திருவள்ளூர் லெவல் கிராசிங்கில் எங்கள் வண்டி நின்னது. ஒருத்தன் மோட்டர் பைக்கில் வந்து இறங்கினான். மோட்டர் பைக்கில் இறங்கினான்னு இப்போ பயமாச்சே. அவன் அப்படியே உத்து பார்த்தான் என்ன. எனக்கு இன்னும் பயம் கண்டு போச்சு. கிட்ட வந்து, ஐயா நீங்கள் தருமபுரம் தானே அப்படின்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னு. அவன் ரோட்டிலேயே கீழே விழுந்தான். அவன் சொன்னான், எனக்கு நிலபுலம் இருக்கிறது, மாடு கண்ணு இருக்கிறது, மனை மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எத்தனையோ துன்பத்தில் நான் மாட்டிக்கொண்டு விழிக்கிறேன். யாருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. சிவபோக சாரம் என்று உங்களுடைய கேசட் ஒன்று என்னுடைய கையில் கிடைத்தது. அதனை போட்டு பார்த்தேன். இரவு 12 மணிக்கு நான் அதனை போட்டு கேட்கிறேன். இந்த சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் என்று நீங்க பாடும் பொழுது என்கிட்ட இருக்கிற சுகதுக்கம் அத்தனையும் நான் மறக்க செய்கிறேன். இப்படி ஒரு கேசட், இப்படி ஒரு நூல் வடிவத்தில் இருந்ததை கேசட் கொண்டு வந்தீர்களே என்று சொன்னான். இப்படி எத்தனையோ இளைஞர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கேன். அதை நான் தற்பெருமைக்காக சொல்ல நீங்கள் நினைச்சு விடாதீங்க. என்னுடைய குருநாதன் அப்படி என்னை பாடச் செய்தார் என்று நான் அவர் சொன்னதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று ஒரு முக்கியமான காரியம் சொன்னார். ஒரு அறிஞனை போற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த அறிஞன் மறுபடியும் இந்த மாதிரி இந்த நாட்டிலேயே தோன்ற மாட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு இலக்காக ஆய்கொண்டிருக்கிறவனே நான். எத்தனையோ என்னை இகழாக பேசுகிறார்கள், இகழாக நடத்துகிறார்கள். அதனாலேயே நான் அவர்களை விட்டு பிரிந்து போய் விடுவது இது சிவகுமாருக்கும் தெரியும். லேசாக நான் அப்புறம் வேணா சொல்லி வைக்கிறேன். எவ்வளவோ இகழ்ச்சியாக என்னை பேசியும் இதையும் செய்திருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்க நான் இன்னும் தேவாரத்தில் கெட்டிக்காரன். எனக்கு அந்த ஆண்டு என்ன வைகிற கூட்டமும் ஒன்று இருக்கிறது என்பதை சிவகுமாருக்கும் சொல்லி வைக்கிறேன். சிவகுமாருக்கு நான் எல்லாருக்குமே சொல்றேன். ஆனதனாலே அந்த தன்னுகிட்ட அந்த பொருள் இருக்கும் போதே அதனை போற்றிக் கொள்ள தெரியாதவன் அவனை மனிதனாக எண்ணுவதற்கு இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவர் சொன்னார், இந்த மாதிரி அறிஞர்கள் மறுபடியும் தோன்றவும் மாட்டான் என்றும் சொல்லி வைத்தார். அது தேவாரத்தில் உள்ள பற்றின் காரணமாகவோ அல்லது உண்மையை அவர்கள் சொல்லிவிட்டார்கள்.
அந்த உண்மைக்கு இலக்கணமாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய சொந்த முறையில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதே சமயத்தில் எனக்கு போற்றுவதற்கும் ஆள் இருக்கிறது இந்த ஆண்ட செல்வ நடராஜ முதலியாரும் அவருடைய குடும்பமும் என்று சொல்லிக்கொண்டு, படைத்தல் காத்தல் அழித்தல் என்று அவர் திருக்கடை காப்பு என்று பேசாவிட்டாலும் பரவாயில்லை, தேவாரத்தை பற்றி நன்றாக சொன்னார்கள். இப்படி தேவாரத்தை நல்ல ஆழமாக படித்தவர்கள் மிகவும் குறைவு. அதனால் இந்த என்னை விட சின்ன வயசு தானே அவர், இருந்தாலும் இந்த வயசில் இவ்வளவு அவர் தெரிந்து சொல்லுவது போற்றுதற்குரியது. நீங்கள் எல்லாம் கைத்தட்டி விட்டதினாலே அவர்கள் வாழ்க என்று வாழ்த்தி விட்டதாக நான் எண்ணுகிறேன். அதனால் வாழ்க என்று சொல்லி மீண்டும் சிவராத்திரியில் சந்திப்போம் என்று அவருக்கு சொல்லி, அடுத்தபடி அமிர்தலிங்கம் திருக்கோயில் ஆசிரியர். அவர் திருக்கோயிலுக்கே அவர் ஆசிரியர். அமிர்தலிங்கம் என்று திருக்கடையூரில் இருக்கிற இறைவனுடைய திருப்பெயரை கொண்டவர் அவர். திருக்கோயில் ஆசிரியர் அவர்கள் நமக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுவார்கள். நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய போற்றுதலுக்குரிய மயிலை குருஜி அவர்களின் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிகின்றேன். இந்த சிறப்புமிகு விழாவிற்கு தலைமை தாங்கி வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கின்ற தமிழக அரசின் அறநிலையத்துறையின் முன்னாள் செயலாளர் திருமிகு சண்முக சிகாமணி அவர்களினுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி பணிகின்றேன். அண்மையிலே மணிவிழா கண்டு மணிவிழா நாயகராக விளங்கக்கூடிய அலங்கார் கந்தசாமி அவர்கள் இங்கே வந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடிகளையும் போற்றி நான் பணிகின்றேன். நம்முடைய வாழ்த்துதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த விழா நாயகராக தர்மபுரம் கலைமாமணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல் என்று சொன்னால் அது தேவாமிர்தம் எல்லோருக்கும் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று. அவர்களுடைய பாடல் மட்டுமல்ல, பேச்சும் கூட தேவாமிர்தமாகவே இனிக்கும் என்பதை நாம் இப்போது இணைப்புரை தொகுப்புரை வழங்குகிற இந்த வேளையிலே கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் பொற்றாளம் பெற்றிருக்கிறார்கள். அந்த பொற்றாளம் வழங்கிய ஆறுமுகம் அவர்கள் செயலாளராக விளங்குகிறார்கள். இன்றைக்கு இந்த விழா நிகழ்வதற்கு காரணமாக நம்முடைய செல்வ நடராஜ முதலியார் அவர்கள் விளங்குகிறார்கள். நான் கூட நினைத்தேன், செல்வ நடராஜ முதலியார் என்று இருக்கிறது, அவருடைய மைந்தனார் செல்வ ஏகாம்பர முதலியார் இருக்கின்றார்கள், அவருடைய பேரனார் செல்வ அம்பலவாணன் இருக்கிறார். இப்படி செல்வ செல்வ என்பது அங்கே இணைந்து வருகிறதே, அது எப்படி என்று பார்த்தேன். அப்படி பார்க்கிற போதுதான் முதல் திருமுறையிலே நம்முடைய திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார் அதற்கு விடை. செல்வன் களல் ஏத்தும் செல்வம் செல்வமே, செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர்வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய செல்வங்களல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அந்த செல்வம்தான் அவருடைய திருநாமத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த திருநாமத்திலே ஒட்டி கொண்டிருப்பதும் மட்டுமல்ல, அவர்கள் திரு உள்ளத்திலும் திரு குடும்பத்திலும் அது ஒட்டி கொண்டு இப்படிப்பட்ட ஆன்மீக பணியை அற்புதமாக அவர்கள் நிகழ்த்துவதற்கு காரணமாக விளங்குகிறது. அந்த அற்புதமான உள்ளத்தை நாம் எல்லாம் இந்த பொன்னான தருணத்திலே போற்றி வழிபட இருக்கிறோம். இங்கே நம்முடைய செயலாளர் அவர்கள் பேசுகிற போது அம்பலவாணனைத்தான் முதலிலே சொன்னார்கள். அம்பலவாணன் தான் ஆட்டுவிக்கின்றான். ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு முன்பு, இப்போதே அவர் ரொம்ப இளமையாகத்தான் இருக்கிறார். 15 ஆண்டு காலத்திற்கு முன்பு இன்னும் அவர் எவ்வளவு இளமையாக இருந்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். அப்போது பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆய்வு மாணவனாக இருக்கிற போதே
அவர்கள் இங்கே என்னை அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள். நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு படமாக விளங்குகிற செல்வ நடராஜ முதலியார் அவர்கள் என்னுடைய உரையை கேட்டு என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைந்து பார்க்கிறேன். ஆனால் இந்த அம்பலவாணன் தான் அவருடைய பேரன் என்பது எனக்கு இன்றைக்குத்தான் தெரியும். அதனுடைய நம்முடைய செயலாளர் அவர்கள் சொன்ன அந்த காரணத்தினாலே என்பதை நான் நெகிழ்வோடு நினைந்து பார்க்கிறேன். அப்படி முதலிலே நான் மயிலையிலே பேசிய ஒரு கோயில் உண்டு என்று சொன்னால் அது காரணீஸ்வரர் கோயில் தான். அதற்கு பிறகுதான் நான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலிலே தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்தார் செல்வ நடராஜ முதலியார். அதனாலே அவருடைய திருமகனார் கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு அறங்காவலராகிறார். இந்த ஆலயத்திற்கு வந்து நான் பேசுகிறேன். அந்த ஆலயத்திலே என்னை தொடர்ந்து பேச அழைக்கிறார்கள் என்று பார்க்கிற போது கபாலீஸ்வரர் வேறு அல்ல, நம்முடைய காரணீஸ்வரர் வேறு அல்ல என்பதையும் இந்த பொன்னான நாளிலே நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்பரே அற்புதமாக சொல்கிறார், 1000 தாமரை போலும் 1000 சேவடியானும் 1000 பொன்பரை போலும் 1000 பொன்பரை போலும் 1000 தோழன் திரு தோள்களை தாங்கியவனும் 1000 மேரு ஞாயிறு போலும் 1000 நீர்முடியானும் 1000 பேருகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று சொல்கிறார். அப்படி 1000 பேர் இறைவனுக்கு விளங்குகிறது என்று சொன்னால் காரணீஸ்வரரும் ஒன்றுதான், கபாலீஸ்வரரும் ஒன்றுதான். அப்படிப்பட்ட காரணீஸ்வரர் ஆலயத்திலே திருமுறை முற்றோதல் விழா நடைபெறுகிற இந்த பொன்னான தருணத்திலே இந்த திருமுறை வாணர்கள் எல்லாம் எப்படி அற்புதமாக அட்டகாசமாக என்று சொன்னார்கள் அவர்கள். அதை போல அட்டகாசமாக அவர்கள் திருமுறை வாசித்ததை கேட்கிற போது நமக்கெல்லாம் நெஞ்சிலே ஒரு பூரிப்பு உண்டானது. ராஜா அண்ணாமலை மன்றத்திலே கூட நான் அதற்கு இனிமேல் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று அவர்கள் சொன்னபோது உண்மையிலே இங்கிருக்கிற மக்கள் எல்லாம் நெகிழ்ந்து போனோம். அவர்களுக்கு இன்றைக்கு உலவா கிளி வழங்குகிறோம். அப்பதான் சொல்லுவார், யார் ஒருவர் இறைவன் நாமத்தை சொல்லுகிறார்களோ அவர்கள் தேவர் கோவிலும் செல்வராவரே என்று சொல்கிறார். பூவானூர் புனிதம் திருநாமம் தான் நாவினார் 100 1000 நவிந்தினார் பாவம் ஆகின பாரி பறையவே தேவர் கோவிலும் செல்வர் ஆவரே. அப்படிப்பட்ட புகழ் செல்வம் இன்றைக்கு நம்முடைய கலைமாமணி தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்களுக்கு விளங்குகிறது. அந்த புகழ் செல்வத்தோடு இப்போதும் பொருட்செல்வமும் அவரை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதனாலேதான் பொற்றாளம் ஆறுமுகம் அவர்கள் பொற்றாளம் வழங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கும் உலவாக்கிளி வழங்கி இருக்கிறார்கள். இந்த சிறப்பான நாளிலே நீங்கள் மேன்மேலும் சிறப்புகள் பெற வேண்டும், பெறுவீர்கள், அது நிச்சயம் என்பதை அப்பரடிகள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ, நாம் எல்லாம் காண வாழ்ந்தார்களோ, அப்படி அவர்கள் நாம் காணும் அப்பரடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு மென்மேலும் சிறப்புகள் வாய்க்கும். அப்பரடிகள் சொல்லுகிற போது சொன்னார், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. என்றைக்கு நீங்கள் இறைவனுடைய நாமத்தை பாடாதிருந்தீர்கள், அப்படி நாடோறும் பாடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லா சிறப்பும் வாய்க்கும் என்பதை இந்த பொன்னான தருணத்திலே நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு சிவகுமார் அவர்கள் திருஞான சம்பந்தரை பற்றி அற்புதமாக இங்கே பேசி முடித்திருக்கிறார்கள். சைவ நெறி பெற்ற 2 கண்கள் என்று சொன்னால் ஒன்று திருஞான சம்பந்தர், இன்னொரு கண் திருநாவுக்கரசர். சைவ நெறி தான் பெற்ற 2 புண்ணிய கண்கள் என்று சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார், திருநாவுக்கரசருடைய பெருமையை 1000 நா கொண்ட ஆதிசேடரும் சொல்ல முடியாது என்று சொன்னால் ஒரு நா கொண்டரான் எப்படி சொல்லுவேன் என்றுதான் தொடக்கத்திலே சொல்கிறார். தொண்டு நெறி பற்றி சொல்ல வருகிற போது திருநாவுக்கரசு வள திருத்தொண்டின் நெறிவாள வரும் ஞான தவமுனிர் வாகீசர் வாழ்மநெறி பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேர் உலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமல் உணராதேன். ஒரு நாவாலே என்னாலே சொல்ல முடியுமா? ஆனாலும் ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று கம்பர் பாடுவதை போல
திருநாவுக்கரசருடைய பெருமையை நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். திருஞான சம்பந்தருக்கு 16 ஆண்டு, சுந்தர பெருமானுக்கு 18 ஆண்டு, மாணிக்க வாசகருக்கு 32 ஆண்டு. எங்கள் திருநாவுக்கரசர் தான் 80 ஆண்டுகள் வாழ்ந்து முத்தி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், ஏன் 80 ஆண்டுகள் இறைவன் அவரை வாழ வைத்தான் என்பதையும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே இருக்கிறோம். தொண்டு செய்கிற தொண்டர்களுக்கு ஆயுள் கூடுதலாக ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் என்று நாம் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் திருஞான சம்பந்தரே தொண்டை பற்றி தான் சொல்கிறார். இங்கு மேடையிலே முருகன் பெயரிலே பல பெரியார்கள் இருக்கிறார்கள். கந்தசாமி பிள்ளை என்பதும் முருகன் நாமம், சண்முக சிகாமணி என்பதும் முருகன் நாமம், சிவகுமார் என்பதும் முருகன் நாமம். அப்படி முருகன் நாமங்களாக அமைந்திருக்கிறார்கள். திருநாவுக்கரசர் முருகனை பற்றி அற்புதமாக சொல்கிறார். அப்படி சொல்லுகிற போது தொண்டையும் சேர்த்து சொல்கிறார். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென்கடம்பை திருக்கர கோயிலான், தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. தொண்டு செய்ய வேண்டும். புத்திர மார்க்கத்திலே திருஞான சம்பந்தர் சிறப்புறுகிறார். தொண்டு மார்க்கத்திலே நம்முடைய திருநாவுக்கரசர் அப்பரடிகள் சிறப்பு பெறுகிறார். அங்கே தோழமை மார்க்கத்திலே சுந்தரர் நிற்கிறார், ஞான மார்க்கத்திலே மாணிக்க வாசகர் நிற்கிறார். தொண்டு நெறி அதை சிறப்பித்த அந்த காரணத்தினாலே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்கிறார். எல்லாரும் பிறக்கிறோம், ஆனால் குறிக்கோள் வேண்டாமா? அப்பரடிகள் கேட்கிறார். எல்லாரும் ஒரு குறிக்கோள் பற்றி வாழ வேண்டும். அப்படி இல்லாமல் வாழ்ந்தால் அது வாழ்க்கையே இல்லை என்று சொல்கிறார். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும், நெறிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும், குறிக்கோள் இல்லாது கெட்டேன் சேலுலாம் பழனவேலி திரு கொண்டீச்சரத்துளானே என்று குறிக்கோள் இல்லாது வாழ்கிற மக்களை எல்லாம் திருத்துகிற வகையிலே சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார், நான் ஒரு கனி தருகிறேன். அந்த கனி அற்புதமான கனி, முருகன் கொடுக்கிற ஞானப்பழத்தை போல் உயர்ந்த கனி. அது ஈசன் திருவடி என்கிற கனி. அந்த கனியை பெறுவதற்கு உண்பதற்கு எல்லோரும் வாருங்கள் என்று சொல்கிறார். மனிதர்கள் இங்கே வம்மொன்று சொல்லுகேன், கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லீரே. புனிதன் ஈசன் பொற்களல் எனும் கனி, புனிதன் ஈசன் பொற்களல் எனும் கனி, இனிது சாரும் ஏசற்றவர்கட்கே என்று அற்புதமாக அந்த கனியை உண்பதற்கு அழைக்கிறார். நான் 80 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதிலே தவ குறைவினாரே அயல் சமயம் போய் சேர்ந்து விடுகிறார். ஏன் போய் சேருகிறார் என்று பார்த்தால் அவருக்கு ஏற்பட்ட சோதனை. தமைக்கையாருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அந்த திருமணம் எப்படி நடக்கும், அதிலே என்ன சிறப்பு என்று குழந்தையாக இருந்த திருநாவுக்கரசர் கேட்டிருப்பார். பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருப்பார்கள், அக்காவுக்கும் கலிப்பகைக்கும் திருமணம் என்று சொன்னால் இனிப்பெல்லாம் போடுவார்கள், ஒரு 10-15 நாள் விமரிசையாக இருக்கும் என்று சொல்லியிருப்பார்கள். குழந்தை ஆசையாக திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. போர்க்களம் போன கலிப்பகையார் அந்த போர்க்களத்திலே மாண்டு போகிறார். அந்த துயர செய்தி கேட்டு புகழனார் தந்தையார் மாண்டு போகிறார். அவரோடு தாய் மாதினியார் அவரும் மாண்டு போகிறார். அடுத்தடுத்த சோதனை வருகிற போது திருநாவுக்கரசரின் உள்ளம் தெய்வம் இருக்குமா, இருக்கிறதா என்று அந்த சோதனையிலே சிந்தித்து பார்க்கிறது. அதனாலேதான் அந்த சிந்தனை ஓங்கிய போது அயல் சமயத்திற்கு போய் சேர்ந்து விடுகிறார். இறைவன் தடுத்தாட்கொள்கிறான். எப்படி? திருஞான சம்பந்தரை ஞானப்பால் கொடுத்து, திருநாவுக்கரசரை சூளை நோய் கொடுத்து, சுந்தரரை ஓலை கொடுத்து ஆண்டு, எங்கள் மாணிக்க வாசகரை தாளை தந்து ஆண்டு, இப்படி 4 பேரை 4 வகையிலே ஆட்கொள்கிறார். திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் வருகிறது. அந்த நோயிலே நலிகிற போதுதான் சமணர்கள் இடத்திலே இருந்து, அந்த மடத்திலே இருந்தவர் தமக்கையாருக்கு ஆள் அனுப்பி இரவோடு இரவாக புறப்பட்டு வந்து பார்த்து,
திருநீர் கொடுத்து தமக்கையார் அவரை அயல் சமய குழியிலே இருந்து மீட்டி எடுக்கிறார். பரசமய குழியிலே விழுந்து பட்டீர், அங்கிருந்து எழுந்திரும் என்று சொல்லி திருவாளன் திருநீரு திலகவதியார் தாம் கொடுப்ப அதை அணிந்து சைவத்திற்கு வருகிறார். அப்போதுதான் கவிச்செல்வம் வருகிறது. ஆண்டவனை பார்த்து பாடுகிறார். முதல் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்தர் பாடியது என்று சொன்னால் 4, 5, 6 திருமுறைகள் நம்முடைய திருநாவுக்கரசர் பாடுகிறார். அதிலே 4வது திருமுறையிலே கொல்லி, காந்தாரம், காந்தார பஞ்சமம் முதலாக 10 பண்கள். 5ஆம் திருமுறை சின்ன சின்ன பாடல்களாலே திருக்குறுந்தொகை என்கிற சிறப்பு மிகு பாடலாக அமைகிறது. 6ஆம் திருமுறை தாண்டகம், தாண்டக வேந்தர் என்று திருநாவுக்கரசருக்கு சிறப்பு பெயர். அவரை இறைவன் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்கிற போது அந்த நோய் தீர்க்கத்தான் வேண்டி பாடுகிறார். நம்முடைய சிவக்குமார் அவர்கள் கூற்று என்பதாக முடித்தார். இப்போது திருநாவுக்கரசர் பாடுகிற பாட்டு எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால், கூற்றாயினவாறு விலக்ககிலீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றாயினவாறு விலக்ககிலீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இந்த பாட்டு அப்படியே பாடிக்கொண்டு வருகிற போது தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன் என்று சொல்கிறார். அதனாலே இறைவன் அவருடைய நோயை தீர்த்து நாவுக்கு அரச நீ அப்படி விளங்குவாய் பாடு என்று சொல்லி அருள்பாலிக்கிறார் என்று பார்க்கிறோம். திருநாவுக்கரசர் அப்படி சைவ சமயத்திற்கு வருகிறார். வந்த பிறகுதான் இத்தனை நாள் குறிக்கோள் இல்லாது வாழ்ந்து விட்டேனே, நாத்திகம் கூட பேசியிருக்கிறார். நாவுக்கரசர் நாத்திகவாதியாகவும் இருந்திருக்கிறார். அதனாலேதான் சைவ சமயத்திற்கு வந்த பிறகு சொல்லுகிறார், நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே, படைகள் போர் வரும் பஞ்சமா பூதங்கள் தடை சிறிதின்றி தன் அடைந்தவர்க்கெல்லாம் அடைய நின்றிடும் ஆனைக்கா அண்ணலே என்று சொல்கிறார். இப்படி நாத்திகவாதியாக இருந்து சைவத்திற்கு வந்த அவர் இறைவன் எப்படியெல்லாம் இருப்பார் அற்புதமாக சொல்கிறார். விறகில் தீயினன் பாடிர்படு நெய்ப்போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியார், உறவுக்கோல் நட்டு உணர்வு கயிற்றினார் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்றெல்லாம் இறைவன் எப்படி வெளிப்படுவான் என்பதை மிக அற்புதமாக சொல்லிக்கொண்டே செல்கிறார். அற்புதமான பாடல்கள் ஒவ்வொன்றும் அற்புதமாக சொல்லலாம். ஆனால் அங்கே இருந்து தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள் தொலைக்காட்சியிலே காட்டியதை போல காட்டியிருக்கிறார். அந்த கருத்து காலத்தை முடித்துக் கொள்ள வேண்டும், காலத்தே முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி பார்த்தால் எத்தனை எத்தனை சோதனைகள். இவர் சைவ சமயத்துக்கு திரும்பி வந்துட்டார். ஆனால் இறைவன் பார்க்கிறார், நம்மில் பல பேரை போல நோய் தீரும் போது ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம், நோய் தீர்ந்த பிறகு ஆண்டவனை மறந்து விடுவோம், நம்முடைய உறுதிமொழிகள் எல்லாம் பொய்யாகிவிடும், மொட்டையடித்துக் கொள்வோம் என்று வேண்டுவோம், ஆனால் போக மாட்டோம், அடுத்த ஆண்டு பார்த்துக் கொள்வோம் என்றெல்லாம் காலம் தாழ்த்துவோம். நலமாகிவிட்ட பிறகு ஆண்டவனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம். அப்படி நாவுக்கரசர் இருப்பாரா என்று சோதித்து பார்க்கும் வகையிலோ என்னவோ 1000 சோதனைகள். அங்கே கடலிலே கல்லிலே கட்டி தூக்கி போடுகிறார்கள். நமச்சிவாய பதிகம் பாட அந்த கல்லே தெப்பமாக மிதக்கிறது. சேக்கிழார் பெருமான் அற்புதமாக சொல்கிறார், இருவினை பாசம் மும்மல கயிற்றால்
நீ வருபவ கடவில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுண்மை அஞ்செழுத்து அரசை ஒரு கடல் ஏற்றல் வியப்பாகுமா என்று சொல்கிறார். பிறவியாகிய கடலிலே இருந்து நமச்சிவாய மந்திரம் நம்மையெல்லாம் கடைத்தேற்றும் என்று சொன்னால், இந்த கடலிலே ஒரு கல்லிலே கட்டப்பட்ட திருநாவுக்கரசர் கரையேறுவது அதிசயமா என்று சொல்கிறார். கரை ஏறியவர் நாவுக்கரசர். நாம் எல்லாம் கரையேற நல்ல பதிகங்களை பாடல்களாக தந்தவர் நாவுக்கரசர். அந்த பதிகங்கள் எல்லாம் அற்புதமாக அமைந்து விளங்குகிறது. பொங்கல் நேரம் என்பதனாலே ஒரே ஒரு பாட்டு. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் உள் நோக்கி தகவெனும் வேறியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே என்று சொல்கிறார். நாம் எல்லாம் மெய்மையாகிய உழவு பயிரினை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது பொய்யாகிய களையை வாங்க வேண்டும். பொறுமையாக பக்தி நீரினை பாய்ச்ச வேண்டும். தகவிலே நிற்கிற போது மற்றவர்கள் தவறு செய்யலாம், மற்றவர்கள் வேறு வேறு துறைகளிலே போகலாம். ஆனால் இறைவன் அருள் பெற்ற அடியார்களாகிய நாம் ஆசை வளப்படாமல் தகவெனும் வேலையிட்டு இந்த பக்தி பயிரை வளர்த்தால் சிவமாகிய பயிர் விளையும் என்று நாவுக்கரசு பெருமான் அற்புதமாக அவர்கள் சொல்லி இருக்கிறார். பொங்கல் நேரத்திலே அவர் வேள்விக்க சொன்ன அந்த பக்தியாகிய பயிற்றிலே நாமும் மனதை செலுத்தி சிவ பயிரினை விளைவிக்க முற்படுவோமாக என்று சொல்லி எல்லாரும் ஒரு குலமாக வாழ வேண்டும் என்று நாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார். சாத்திரம் பல பேசும் சலக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர். எல்லாரும் ஒரு குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த கருத்தை நாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டிலே சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, உரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கை வாசடை கறந்தார்க்கு அன்பராகி அவர் வண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அவர்களெல்லாம் அடியார்கள் அல்ல, நாம் வணங்கும் கடவுளே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். தொண்டு நெறியிலே நிற்கச் சொல்கிறார். எல்லாரையும் உளவார பணி என்கிற திருப்பணிக்கு அழைக்கிறார். அப்படிப்பட்ட அப்பர் அடிகள் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று என்று சொல்லுகிறார். அந்த இறைவனை பணிந்து நாம் எல்லாம் நம்முடைய பொழுதை நல்ல விதத்திலே கழிக்க வேண்டும். இறைவன் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாகவும் ஒரு பாட்டிலே சொல்கிறார். இறைவன் பார்க்கவில்லை, நம்மை எல்லாம் பார்க்கவில்லை, அவன் எங்கோ இருக்கிறான் என்று எண்ணிவிடாதீர்கள். யார் யார் ஒழுக்க நெறி நின்று தொண்டு நின்று உண்மையாக பக்தி பயிர் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அப்படி இல்லாமல் வீராக பொழுதுபோக்கிக் கொண்டிருப்பவர்களையும் இறைவன் கணக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று அப்பரடிகள் சொல்லியிருப்பதனாலே அவரை போல ஆற்றானால் நாம் போக்கி இருந்தாலும் இனிமேல் பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள் என்பதாக நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி பிறவியாகிய கரையை ஏறுவோம். சிறப்புற வாழ்ந்து இறைவனுடைய சிறுமான் ஏந்திதன் சேவடிக்கு சென்று அங்கு இருமாந்திருப்போம் என்று சொல்லி இந்த பொன்னான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இங்கே திரளாக கூடியிருக்கிற உங்களுக்கு என் வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வ நடராஜ முதலியார் என்ற பெயர் வந்ததற்கு சொன்னார். உள்ளபடியே செல்வ நடராஜ முதலியார் தான் அவர். அதனால தான் இந்த பன்னிரு திருமுறை முற்றோதல் கேட்டவர்கள் இந்த குழுவினர் எல்லாம் சேர்ந்து அந்த பரம்பரைக்கு சிவதர்ம பரம்பரை என்று ஒரு பட்டயம் கொடுக்க இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இப்படி ஒரு சிவ தர்மத்தை செய்துகிறீர்களே என்று சொல்லி அந்த 5 பேருக்கும் சிவதர்மம் என்று எங்களுடைய குழுவிலிருந்து அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து விடுவது என்று நாங்கள் கடைசி நாள் எண்ணி இருக்கிறோம். அது அவர்கள் பரம்பரைக்கே அந்த சிவதர்மம் என்று போட்டுக்கொள்வதற்கு இந்த நாங்களெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவிலே சாமி தலைமையிலே அந்த குழு அமைத்திருக்கிறோம். செல்வ நடராஜ முதலியார் என்பது அவருடைய பெயர் வழி, சிவதர்மம் என்பதும் அவர்கள் போட்டுக்கொள்ளலாம், அவர்களுக்கு அந்த பரம்பரைக்கு உண்டு என்று நாங்கள் கொடுக்க எண்ணி செய்திருக்கோம். ஏன்னா 7 வருஷம்
கொஞ்சம் கூட அலுப்பு செலுப்பு இல்லாம அந்த சோறு போட்டிருக்கிறார்கள். அதற்காக அப்புறம் இந்த கோயில் திருப்பணியை பற்றி சொன்னார்கள். கோயில் திருப்பணியே தன்னுடைய பேரன் முன்ன நின்று செய்கிறான்னு சொல்லித்தான் அவரும் அதுக்கு நல்ல உதவி செய்தார். இப்போ கூட பாருங்க, இந்த கோயில் பூரா வெள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதில் கொஞ்சம் மிச்சம் வச்சான். அது ஏப்பா மிச்சம் வைக்கிற, அதையும் சேர்த்து அடிச்சு விடு, ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த ஸ்தூபியெல்லாம் கூட வெள்ளை அடிக்க சொல்லியிருக்கிறேன். அதுக்கெல்லாம் செய்து போடுறேங்கிறான். அதான் ஆச்சரியம். அதில் அது அப்படி அவனுக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது. அந்த பணியை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அளப்பில கீதம் சொன்னார்க்கு என்று சொன்னார். ஆண்டவன் திருக்கோயிலில் ஒரு நாளும் நான் போய் பாடுவதற்கு தவறுவதே கிடையாது. 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஓதுவார் கூட ஒரு கோயிலில் 10 பாட்டு சொல்லுவானோ 5 பாட்டு சொல்லுவானோ சந்தேகம். ஆனால் நான் கோயிலுக்கு போனேன்னா 150 பாட்டு கூட நேற்று 150 பாட்டு சொல்லிவிட்டேன் கோயிலுக்கு. அப்படி சொல்லுவதனால தான் நான் சௌக்கியமா இருக்கிறேன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் யாருக்கிட்டையும் நான் கடனோ அல்லது எனாமோ கேட்டதில்லை. எனாம் கொடுத்தாங்கன்னு நான் வாங்கிக்குவேன், அது என்னுடைய பொறுப்பு. கலைஞர்கள் முறையில் கொடுப்பாங்க. ஆனா இந்த வயசு வரலையும் யார்கிட்டையும் கடனே வாங்காமல் நான் 27 வருஷமா தர்மபுரம் மடத்தை விட்டு பணியிலிருந்து நான் வெளியே வந்து 27 வருஷம் ஆகிறது. இந்த ஏ கிரேடு கோயிலில் இருக்கிற ஓதுவார்கள் என்ன சௌக்கியமா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு நானும் சௌக்கியமா இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தினந்தோறும் சாமி, நான் என்ப உன்னுடைய ஓதுவார், உனக்கு நான் பாட்டு சொல்லிவிடுகிறேன் என்று நான் போய் சொல்லிவிடு. இன்னைக்கு கூட காலையில 3 பதியம், திருப்பள்ளி எழுச்சியோட 4 பதியம் சொல்லிவிட்டு தான் இங்க வந்தேன். அப்படி இந்த அளப்பில கீதம் சொல்லுவாருக்கு அவன் காப்பாற்ற காத்திருக்கிறான். நாம அதை குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார், நீ வாயை திறந்து அவனை கேளு, அவன் காதை திறந்து கேட்பான். நீ வாயை மூடிக்கிட்டு போனியா அவன் காதை மூடிக்கிட்டு போவான் பாரு, குன்றக்குடி அடிகளார். அந்த மாதிரி நான் வாயை திறந்து அவனை கேட்டு விட்டேன், அவன் கொடுத்து கொண்டு இருக்கிறான். யாரும் ஒருத்தரும் எனாம் எனக்கு கொடுப்பதை நான் தடுக்க முடியாது. எனாமா கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிக் கொள்ள பொறுப்பு. அப்படி கடன் வாங்குவதில்லை, கடன் கேட்பதில்லை, யார்கிட்டையும் ஒரு 1000 ரூபாய் கொடு அப்புறமா கொடுத்துட்றேன்னு சொல்றதில்லை. அப்படி என்னை வைத்திருக்கிறான் அந்த பரமேஸ்வரன், அவன் திருவருள் வாழ்க என்று சொல்லி சுவாமிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முக்கியமாக சொல்லுவது வாயிலிருந்து குரு கடாட்சம், குரு கடாட்சம் என்று சொல்லுவார்கள். குருவை வணங்கிவிட்டால் நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் என்னுடைய குறைகள் சிலதை அவர்கள்ட்ட கொண்டு சொல்லும்பொழுது கூட அவர்கள் குரு கடாட்சம் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு தான் சொன்னார். அந்த பக்தி அவர்கள்ட்ட இருக்கிறனால தான் இன்னைக்கு வேலூர் கோட்டையில் வேலூருக்கு ஒரு பெரிய கெட்ட பேர், தண்ணி இல்லாத ஆறு, சாமி இல்லாத கோயில், இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்க, மரங்களே இல்லாத மலையை வேற என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. தண்ணி இல்லாத ஆறு ஒன்று, கோயில் இல்லாத சாமி இல்லாத கோயில் ஒன்று, இன்னொன்று ஏதோ சொல்லுவார்கள், அது எனக்கு அரசன் இல்லாத கோட்டை அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த சாமி இல்லாத கோயிலுங்கிறது அந்த வாக்கியத்தை தூக்கி எறிந்தவர்கள் சுவாமிகள். அந்த கோயிலுக்குரிய சாமி எங்கேயோ இருந்தார், எத்தனை மைலுக்கு அண்ணாண்ட இருந்தவரை அந்த கோயிலில் கொண்டு வந்து சேர்த்த புண்ணியம் சுவாமியை சேரும் என்று சொல்லி நாளைக்கு அவர்கள் விரிவாக பேசுகிறார்கள், சொல்லுவார்கள். இன்னைக்கு என்னை கூப்பிட்டுறாதுன்னு அவர்கள் சொன்னார்கள். 2 வார்த்தை சொல்லி முடித்துக் கொள்ளுங்கள், அது எங்களுக்கு போரும் என்று சொல்லி, எதுவாக இருந்தாலும் 9 மணிக்குள்ள நிச்சயமாக இந்த கூட்டம் நிறைவேறும். 9 மணி என்பது ஒரு முடிவான எல்லையை சொல்றேன். 9 மணிக்கு பிடிக்க போறேன்னு நினைக்காதீங்க, அதுக்குள்ளேயே முடிந்துவிடும், நாம் இல்லத்துக்கு செல்லலாம். சுவாமியினுடைய ஆசீர்வாதத்துக்கு அப்புறமாக பொற்றாளம் நன்றி உரை சொல்லுவார். பிரசாதம் இருக்கிறது, பிரசாதம் இருக்கிறது, பெற்றுக்கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் அல்ல தெய்வங்களின் திருவடிகளுக்கு சரணம். தற்சமயம் இந்த திருக்கோயிலில் எழுந்திருக்கும் காரணேஸ்வர எம்பெருமானுக்கும் சரணம். மற்றும் இங்கே வந்துள்ள அத்தனை பேர் திருவடிகளுக்கும் சரணம்.
இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அக்காலத்திலும் இக்காலத்திலும் பிற்காலத்திலும் மறைமுகமாக இருக்கக்கூடிய செல்வ நடராஜ மூலியார் திருவடிகளுக்கு சரணம். அவருக்கு ஏன் அப்படி சரணம் என்றால், எனக்கு தெரிந்த மட்டில் அவர் தன்னையே அர்ப்பணித்து இந்த விதமாக ஒரு நல்லதோர் குழு அமைய வேண்டும், தெய்வீக குழுவாக இருக்க வேண்டும், வீணான பெருமைக்காக இருக்கக்கூடாது, தெய்வீக சத்தியத்துக்காக தான் வாழ வேண்டும் என்று இந்த தேவாரம் 12 திருமுறை என்ற ஒரு அழகிய அம்சத்தை உயிர் கொடுத்து கொண்டே வந்தார். தன் உயிரை கொடுத்து உயிர் கொடுத்தார். காரணம், அங்கிருந்து நடந்து கூட வர முடியாது. அந்த நிலையில் இருந்த காலத்தில் கூட இந்த திருக்கோயிலுக்கு வந்து இப்போது இருக்கிறாரே நமது தர்மபுரம் பெரியவர், அவர் இல்லை, இவரை அழைத்து கொண்டு வந்து சிவராத்திரியின் போது அரும்பாடுபட்டு அழகாக பாட சொல்லி இரவு பூராவும் கண்வழிப்பார். உமக்கு உடம்பு சரியில்லையே போய் அமருங்கள்னு சொல்லுவேன். அது இருக்கட்டும் ஒரு பக்கம், கடைசி வரையிலும் உழைத்து விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு தன் உயிரையே கொடுத்து உழைத்தார். அவர் பேர் பேப்பரில் வரும்னு எதிர்பார்த்தா செய்தார், இல்லை, தெய்வீக சத்தியத்துக்காக பாடுபட்டார். எல்லோரும் சர்வ மங்களமாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டார். ஆனால் அதை தொடர்ந்து செய்வார்களா, அதுவும் இந்த முதலியார் வம்சத்தில் செய்வார்களா என்று பார்க்கும்போது இன்றைக்கு செய்கிறார்கள். யார்? அவருடைய வம்சத்தினர் அரும்பாடுபட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அது தெய்வ சாட்சியினுடைய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவர் ஆத்மா எங்கிருந்தாலும் நல்ல நிம்மதி பெற்று அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்வதுடன் நமக்கும் ஆசீர்வாதம் செய்யட்டும். அவர் என்னை கேட்பார், நீங்கள் இந்த வயதில் இவ்வளோ பாடுபடுறீல என்ன சம்பாரிச்சிங்கன்னு கூட கேட்பார். பேர் புகழ் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பைசா சம்பாதிக்கிறதுக்கே கிடையாது, அந்த கவலையே கிடையாது. லோகத்தில் எல்லாருமே தெய்வீகத்தினால சத்தியமாக வாழ மாட்டாங்களா, நல்லதெல்லாம் பெற முடியாதான்னு நீங்கள் உழைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி நானும் ஒரு விதமாக உழைக்கிறேன், அவ்வளோதான வழியே, இது வேறு ஒன்றும் இல்லைன்னு. அப்படியெல்லாம் உண்மையாக பாடுபட்டால்தான் தெய்வீக சத்தியம் நிலைக்கும். ஏனென்றால் என் வாழ்க்கையில் அது உண்மையாகவே தெரிகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக பார்க்க போனால், அந்த ஒரு நாள் சோழங்கபுரத்தில் கும்பாபிஷேகம் செய்தோம். அப்பொழுது நமது ஐயா யார் என்று தெரியாது, திரு சண்முகசிவாமணி ஐயா அங்கு வந்திருந்தார். ஆபீசர் என்ற ஒரு நிலையில் யாரோ ஒருவர் பிராமணர், பரவாயில்லை இருக்கட்டும் என்று நினைத்தன ஒழிய கமிஷனர் என்று கூட தெரியாது. அந்த கோயிலின் உச்சியில் அவர் கும்பாபிஷேகம் செய்யும்போது 2 தேங்காய் அழுகிவிட்டது. அழுகிவிட்டதேன்னு சொல்லி வேதனைப்பட்டு, மக்களெல்லாம் வேதனைப்படுவார்களே, இது என்ன அபசகுனம் என்று சொல்லி அதுக்கு பதிலாக 2 தேங்காய் கொண்டுட்டு வர சொல்லி, ஒரு பூசணிக்காய் கொண்டுட்டு வர சொல்லி, அவை அனைத்தும் என் சிரசிலே அடித்து உடைத்து என்னை பலி கொடுத்து செய்தோம். காரணம், பைசா வாங்குவதற்கோ புகழ் மாலை வாங்கிறதுக்கோ அல்லது இவர் என்னை புகழ்ந்து கொள்வதற்கோ அல்ல, தெய்வீக சத்தியத்துக்காக பாடுபட்டதை இவர் கண்டார். இவர் அந்த அளவுக்கு கண்டு அகமகிழ்ந்தார். அதனுடைய பயன் என்ன? இன்றைக்கு என் குருநாதருடைய சேத்திரமாகிய தெங்கால் மௌனகுரு சேத்திரம் இந்த அளவுக்கு சிறப்புமிக்க அளவில் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் அவரை யாரும் புரியாத காலத்திலே அவர் என்னை புரிந்து கொண்டு அந்த ஆசிரமத்தை என்னிடம் ஒப்படைத்தார். இது நடத்த முடியுமா? இங்கேருந்து அங்கே போவதற்கு 20 ரூபா செலவாகுமே, எங்கே போகிறதுன்னு கூட நினச்சேன். இந்த கோயிலில் சத்தியமாக சொல்கிறேன். அப்படி இருந்தவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அது இப்பொழுது சீரும் சிறப்புமாக மாதம் 5000 10,000 பேருக்கு வயிறார ஆகாரம் போட்டு நல்லதெல்லாம் செய்ய முடியாத பாக்கியம் இருக்குது. இதன் அடிப்படை காரணம் என்ன? எவனோ ஒருவன் தன்னை அர்ப்பணித்து தெய்வத்துக்காக உழைக்கிறானோ, அதன் பின் லோகத்தை நினைத்து உழைக்கிறானோ, சுயநலம் அற்ற வகையில் உழைக்கிறானோ, அவனுக்கு தெய்வீகம் வரும், சத்தியம் வரும் என்று செல்வ நடராஜ மல்லியார் சொல்லுவார். என்னிடம் அடிக்கடிக்கு சொல்வது உண்டு. இந்த திருக்கோயில் திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் நடக்கும்போது கூட அவர் என்னிடம் அப்படிதான் சொன்னார்.
அப்பேற்பட்ட நிலையை பார்க்கும்போது நமது தர்மபுரம் சுவாமிநாத ஐயா அவர்கள் இந்த அளவில் பாடுபட்டு இருக்கிறதுக்கு இங்கு இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு புகழ்மாலை விழா செய்ய வேண்டும் என்றால் அது அவர் செய்த புண்ணியம் அல்ல, அவர் செய்யும் சத்தியம்தான், அந்த தெய்வீக சத்தியம்தான். அன்றொரு நாள் அந்த பெரியவர்கள் பாடி சென்றார்கள், இன்றொரு நாள் இந்த பெரியவர் பாடுகின்றார். பாடும் முறை தவறாமல் பாடுகின்றார், அந்த ஆகம விதிப்படி பாடுகின்றார். அதற்கு மெருகிட்டு இந்த நவீன காலத்துக்கு ஏற்றவாறு சினிமா துணியில் பாடவில்லை, அக்ஷரங்களை எல்லாம் ஒழித்து பாடவில்லை, சப்த சுரத்தையும் நன்றவிதமாக பாடுகிறார். அப்பேற்பட்ட மெஞ்ஞான மூர்த்தி அஞ்ஞானத்தை ஊட்டி கொடுக்கிறார், அல்லவே அல்ல, மெஞ்ஞானத்தையே ஊட்டி கொடுக்கிறார். அப்பேற்பட்டவர் என்னாலுமே வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆசை பற்பல காலங்களாக. அவர் எனக்கு தெரியாது என்று நினைத்திருந்தார். அந்த காலத்திலிருந்து நான் அவரை கவனித்து கொண்டே இருப்பேன். ஏறக்குறைய 35 வருடங்களுக்கு முன்பு